வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சார்லி கீழே போய் சேர்ந்து விட்டதை குறிக்கும் மணி அடிக்கும் வரை விஞ்ச் விசை அருகிலேயே கவனமாக நின்றான் காளியண்ணன். மணி அடித்த பிறகும் அவன் விசையை நிறுத்திவிட்டு அங்கேயே நின்றான். கீழே இருப்பவர்கள் புறப்பட தயாராயிருந்தால் அவர்கள் சார்லியில் ஏறிக்கொண்டதுமே மணி அடிப்பார்கள். உடனே சார்லி மேலே வருவதற்காக விசையை அழுத்தி முடுக்கிவிட அவன் தயாராயிருக்க வேண்டுமல்லவா? ஆனால் 5 நிமிஷம் ஆயிற்று, 10 நிமிஷம் ஆயிற்று, மணி அடிப்பதா இல்லை. சாலையில் ஏதாவது கனமான சாமான்கள் ஏற்றப்படுகின்றனவோ என்னவோ, அல்லது சாலையில் வர வேண்டியவர் யாருக்காவது பவர் ஹவுஸில் அவசர வேலை குறுக்கிட்டு அதனால் தாமதமாகிறதோ என்னவோ. மேலும் சில நிமிஷங்கள் அங்கேயே நின்றான் காளி. அப்போதும் மணி அடிக்காதிருக்கவே அங்கேயே நின்று கொண்டிருப்பது வீண் என்று அவனுக்கு தோன்றியது. இயல்பாகவே அவன் கால்கள் அத்திமர மேட்டை நோக்கி நடந்தன. அத்திமர மேட்டில் உட்கார்ந்து வழக்கப்படி ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்ட காளி புகையை இழுத்து விட்டு கொண்டே தோட்டத்து பக்கம் திரும்பினான். இதென்ன மங்காவா? மண் வெட்டியை ஓங்கி போட்டு தோட்டத்தை கொத்தி கொண்டிருக்கிறாள். ஏ மங்கா! கோபம் கொப்புளித்தது காளியின் குரலில். ஓங்கிய மண் வெட்டியுடன் நிமிர்ந்த மங்கா அதே நிலையில் திரும்பி காளியை பார்த்தாள். என்ன? மம்முட்டியை கீழே வச்சுட்டு வா வெளிய. ஏன்? நீ ஒண்ணு கொத்த வேண்டாம். கொத்தினா என்னவாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு. இது யார் தோட்டம் தெரியும்ல? தெரியாம என்ன? சர்க்கார் தோட்டம். நான் சர்க்கார் ஆளு தெரியும்ல? அடியாத்தி, சர்க்காருக்கு வேற ஆளு ஆம்பிடல போல இருக்கு என்று சிரித்தாள் மங்கா. மங்கா, மம்முட்டியை போட்டுட்டு நீ வெளியே வரல, நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். அட, இனிமே தான் ஆக போறியா என்றாள் மங்கா கிண்டலாக. காளியின் ஆத்திரம் எல்லை மீறியது. வீணுக்காச்சும் வம்பு கொடுக்குவா வந்திருக்க, உன்னை என்ன செய்யறம் பாரு என்று உரிமிக்கொண்டே வேலியை தாண்டி அவளை நோக்கி பாய்ந்தான். கலகலவென்று சிரித்த மங்கா மண் வெட்டியை வீசி எறிந்துவிட்டு கரிகாய் பாத்திகளை எல்லாம் மிதித்து சாடியவாறே தோட்டத்தின் மறுபக்கமாக ஓடி கொட்டகைக்குள் புகுந்து முன்புறமாக வெளியே வந்து நின்றாள். மிதிப்பட்ட கரிகாய் பாத்திகளை பார்த்து காளியின் கோபம் எல்லை மீறியது. மங்கா போட்டுவிட்டு போன மண் வெட்டியை கையில் எடுத்து அவளை நோக்கி ஆத்திரத்துடன் வீசி எறிந்தான். ஆனால் அது தன்மேல் படாமல் துள்ளி சமாளித்து கொண்டு கடகடவென்று சிரித்தாள் மங்கா. வள்ளியண்ணே, உனக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? ஏதாச்சும் செய்யக்கூடாததை செய்துட்டனா? தோட்டத்தை கொத்தி கொடுத்தா உனக்கு வேலை மிச்சம்தானே? வேலையை மிச்சப்படுத்துற லட்சணமா அது? நல்லா வந்துகிட்டு இருந்த செடியெல்லாம் மிதிச்சு மண்ணாக்கிட்டியே. நான் வேணும்னா மிதிச்ச, நீதானே என்ன விரட்டின என்று சிரித்தாள் மங்கா. இத பாரு, எனக்கு இப்ப பசி நேரம். கையில பிடிபட்ட கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம ஏதாவது செஞ்சு தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. அடியாத்தே, பயமாத்தான் இருக்கு என்றாள் மங்கா பயந்தவள் போல கண்களை உருட்டி. மரியாதையை ஓடிப்போ இங்கிருந்து என்று கத்தினான் காளி. ஓடி போயிடுறேன் வள்ளி என்ன, ஆனா கை கடியாரத்தை காணும்னு மட்டும் என்ன துரத்திக்கிட்டு ஓடி வரக்கூடாது என்று கூறியவாறு அங்கிருந்து நகர்வது போல போக்கு காட்டினாள் மங்கா. என்னது, கை கடியாரமா? ஆமா, சுவர் மேல கழட்டி வச்சிருந்தியே, என் கைக்கு கூட நல்லா தானே இருக்கு. அவ்வளவு திமிரா உனக்கு? உன்னை என்ன செய்யறம் பாரு என்ற பல்லை கடித்தவாறு அவளை நோக்கி பாய்ந்தான் காளி. மங்கா சிரித்து கொண்டே ஓடினாள். காளி அவளை துரத்தி கொண்டு ஓடினான். மரங்கள் அடர்ந்த மேடுகளிலும் பாறைகள் நிறைந்த பள்ளங்களிலும் மங்கா மானை போல அனாயசமாக ஓடிக்கொண்டிருந்தாள். காளிக்கு மூச்சு வாங்கியது. இருந்தாலும் அவள் கையில் இருந்து கை கடிகாரத்தை பிடுங்கிவிட வேண்டும் என்ற ஒரே வெறி அவனை அவளுக்கு பின்னே துரத்தி கொண்டிருந்தது. அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு வள்ளி உடும்பு கொட்டகைக்கு வந்தபோது கொட்டகையில் மணி அடித்து கொண்டிருந்தது. அண்ணே, அண்ணே! சுற்றுமுற்றும் எங்கிலும் காளியண்ணனை காணவில்லை. காளியண்ணே
என்ற உரக்க குரல் கொடுத்தாள் வள்ளி. எதிர்ப்புறத்து குன்றுகளிலிருந்து எதிரொலி வந்ததே ஒழிய காளியண்ணனின் பதில் குரல் வரவில்லை. காளியண்ணே! கொட்டகையில் மீண்டும் மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. சாலி சரிவில் மேகமூட்டம் வலுத்து கருத்திருந்தது. 10 அடிக்கு கீழே எதுவுமே தெரியவில்லை. கரிய மேகத்துணுக்குகள் கொட்டகையிலும் ஊடுருவி சென்று கொண்டிருந்தன. வெளியே பிசு பிசுவென்ற மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது. பவர் ஹவுஸ் பகுதியில் இன்னும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கும். அங்கிருந்துதான் யாரோ மேலே வருவதற்காக மணியை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட வள்ளி இன்னும் தவியாய் தவித்தாள். இந்த அண்ணன் சரியான சமயத்துக்கு எங்க போயிட்டா? இந்த மாதிரி என்றுமே நேர்ந்ததில்லையே. காளி அண்ணனை பற்றி வேறு விதத்தில் யார் என்ன குற்றம் பண்ணாலும் டியூட்டி விஷயத்தில் யாரும் அவனை பற்றி குற்றம் சொல்ல முடியாதே என்று என்ன வந்தது. மணி மறுபடியும் தொடர்ந்து ஒலித்தது. வள்ளிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. கீழே இருப்பவர்களுக்கு என்ன அவசரமோ? தேவையான நேரத்தில் காளி டியூட்டியை கவனிக்காமல் ஷெட்டை போட்டபடி போட்டுவிட்டு எங்கோ சென்று விட்டான் என்று அதிகாரிகளுக்கு தெரிந்தால் அவன் சீட்டையே கிழித்து விடுவார்களே. சாலியை கீழே இறக்கிய பின்புதான் அண்ணன் அங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் என்பதை உருளை சக்கரங்களை பார்த்து புரிந்து கொண்டாள் வள்ளி. அவற்றில் சுற்றப்பட்டிருந்த உருக்கு கயிற்றில் பெரும்பகுதி விடுபட்டிருந்ததல்லவா? ஆனால் பிறகு திடீரென்று அண்ணனை அங்கிருந்து இழுத்து செல்லும்படியாக அப்படி என்ன நேர்ந்திருக்கும்? எப்படியாவது அண்ணன் வந்துவிட மாட்டானா என்ற தவிப்புடன் சுற்றமுற்றம் பார்த்தாள் வள்ளி. அவன் வருவதற்கான அறிகுறி எதையும் காணோம். மழை வலுத்து கொண்டிருந்தது. இனியும் காலம் கடத்த முடியாது. ஒரே ஒரு வழிதான் தோன்றியது வள்ளிக்கு. விஞ்ச் விசையை அழுத்தி சாலி மேலே வருவதற்கு உதவி செய்தால் என்ன? சாலியை கீழே விடுவதற்கும் மேலே இழுத்து வருவதற்கும் காளியண்ணன் என்னென்ன செய்கிறான் என்பதை வள்ளி கவனித்திருக்கிறாள். பல் சக்கரங்களும் உருளைகளும் சரியாக பொருந்தி இராவிட்டால் விசை அருகே உள்ள சிவப்பு விளக்கு எரியும். அப்படி சிவப்பு விளக்கு எரியாவிட்டால் யந்திரத்தில் பழுது இல்லை என்று அர்த்தம் என்று காளியண்ணன் ஒரு முறை அவளுக்கு விளக்கி சொன்னதும் அவளுக்கு நினைவில் இருந்தது. சிவப்பு விளக்கு எரியாததில் இருந்து யந்திரம் நல்ல நிலையில்தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்ட வள்ளி முரட்டு துணிச்சலுடன் சாலி மேலே வருவதற்கான விசையை அழுத்திவிட்டாள். உருளைகள் சுழல ஆரம்பித்தன. உருக்கு கயிறு மேல் நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து உருளைகளில் சுற்றி கொள்ள ஆரம்பித்தது. யந்திரம் சரியாகத்தான் வேலை செய்கிறது என்று அறிந்து வள்ளி பூரிப்படைந்தாள். செய்ததென்னவோ துணிந்து செய்தாயிற்று. இனி சாலி பத்திரமாக மேலே வந்து சேர வேண்டுமென்று பிரார்த்திப்பதை தவிர வேறு வழியில்லை. கன்னிமலை கௌரி அம்மனை நினைத்து கொண்டாள் வள்ளி. கௌரி தாயே, நீதான் காப்பாத்தணும் என்ற மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டாள். உருளைகள் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தன. ஒவ்வொரு அடியாக மேல் நோக்கி வந்து உருளைகளில் சுற்றி கொண்டிருந்த உருக்கு கயிறு சாலி நிதானமாக மேலேறி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தியது. இதே நிதானத்தில் அது நிலையை வந்து அடைய இன்னும் 1/4 மணி நேரமாவது ஆகும். அதற்குள் காளியண்ணன் வந்து விட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. கடமை நேரத்தில் வேலையை கவனிக்காமல் எங்கோ போய்விட்டான் என்று அவனை யாரும் குறை சொல்வதற்கு இடம் இருக்காது. ஆனால் நேரமாகிக் கொண்டிருந்ததே ஒழிய காளியண்ணன் வரும் வழியா இல்லை. உருளைகளில் உருக்கு கயிற்றின் சுருள்கள் ஏறிக்கொண்டே இருந்தன. வெளியே மழை பெய்வது நின்றிருந்தது. சரிவில் அடர்ந்து குவிந்திருந்த மேக கூட்டங்கள் திடீரென்று வேறு எங்கோ செல்ல வேண்டிய கடமையை நினைத்து கொண்டவை போல் அங்கும் இங்குமாக பிரிந்து செல்ல ஆரம்பித்தன. அதுவரை கண்களுக்கு புலனாகாதிருந்த சாலி தண்டவாளம் இப்போது மழை தண்ணீரில் பளபளத்தவாறு பளிச்சென்று தெரிந்தது. தண்டவாளங்களின் நடுவே கன்னங்கரிய உருக்கு கயிறு உயிரை பிடித்திழுத்து கொண்டிருக்கும் விதியின் பாசம் போல் எங்கோ மலையின் மேல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்த சாலியை இழுத்து பிடித்து கொண்டு நின்றது. கௌரி தாயே, அண்ணன் சீக்கிரம் வந்துடணுமே என்ற பரபரப்புடன் பிரார்த்தித்தாள் வள்ளி. திடீரென்று ஏதோ மாயம் நிகழ்ந்தது போன்ற திகைப்பு அவள் மனதில். எதிரே சரிவு நெடிகிலும் சிதறி கிடந்த மேக துணுக்குகள் ஒரே கணத்தில் துடைத்து விட்டாற்போல் மறைந்து விடவே உச்சி வெயிலின் ஒளியில் அந்த பிரதேசம் முழுவதும் பளிச்சென்று துலங்கியது. கூப்பிடு தூரத்திலேயே சாலி மேல் நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருப்பதை
இப்போது வள்ளி நன்றாக பார்த்து விட்டாள். உடம்போடு நடுங்கியது அவளுக்கு. சாலியில் வருவது யாரோ தெரியவில்லையே. தெய்வமே, இந்த கடைசி நிமிஷத்திலாவது காளியண்ணன் வந்துவிடக் கூடாதா? சாலையில் அமர்ந்திருந்தது யார் என்று புரியாவிட்டாலும் ஒரே ஒரு மனிதர்தான் வந்து கொண்டிருந்தார் என்பதை காண முடிந்தது. அவரது உடையும் தோற்றமும் அவர் ஒரு அதிகாரிதான் என்பதை எடுத்து காட்டின. ஆயிற்று. இன்னும் 2-3 நிமிஷங்களுக்குள் அவர் மேலே வந்துவிடப் போகிறார். காளி அண்ணனை பற்றி கேட்டால் வள்ளியால் என்ன பதில் சொல்ல முடியும்? கௌரி தாயே, இப்படி ஒரு சோதனைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே என்று நினைத்த போது வள்ளிக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. சாலையில் வருபவர் தன்னை பார்க்க முடியாத விதத்தில் மறைந்து நின்று கொண்ட வள்ளி ஒரு சிறிய இடைவெளி வழியே அவரை அடையாளம் கண்டுகொள்ள முயன்றாள். அப்போதுதான் அவர் மழைக்கு பாதுகாப்பாக தலையில் அணிந்திருந்த குல்லாயை கழட்டினார். அவரது முகம் வள்ளிக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் இதென்ன? முன்பின் பார்த்திராத முகமாயிருக்கிறதே. 1 வாரத்திற்கு முன்புதான் புதிதாக ஒரு இன்ஜினியர் அந்த பகுதிக்கு வந்திருப்பதாக காளியண்ணன் கூறிக்கொண்டிருந்தது. வள்ளியின் மனதில் சட்டென்று பளிச்சிட்டது. ஒருவேளை இவர் அவராயிருப்பாரோ? அவரை பற்றி காளியண்ணன் அலட்சியமாக கூறிய சில வார்த்தைகள் இப்போது வள்ளியின் நினைவுக்கு வந்தன. வேலையில சேர்ந்த புதுசில்ல, அதான் பிரமாதமா அமுத்தல் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த அகராதித்தனமெல்லாம் இந்த காளியண்ணன் கிட்ட சாயாது. நம்ம டியூட்டி உண்டு, நாம் உண்டு. அவர் பெரிய பெரிய படிப்பு படிச்சவர்னு அவரோட நம்ம கிட்ட மட்டும் வம்பு கொடுக்க வந்தாரு. அப்ப தெரிஞ்சுக்குவாரு நாம யாருன்னு. சாலையில் அமர்ந்திருந்த மனிதரை மறுபடியும் கூர்ந்து கவனித்தாள் வள்ளி. ஒருவேளை காளியண்ணன் கூறியது உண்மையாயிருக்குமோ? சாலி நிலையை எட்டிவிட்டதென்பதை உணர்த்துவதற்காக தண்டவாளத்தை அடுத்து அமைக்கப்பட்டிருந்த தந்தி கம்பியை ஒரு கழியால் தொட்டார் அந்த மனிதர். உடனே ஷெட்டில் மணி அடித்தது. வள்ளி விசையை அழுத்தி யந்திரத்தை நிறுத்தியதும் சாலி நிலைக்கு வந்து நின்றது. வள்ளிக்கு இப்போது அங்கே நிற்கக்கூட பயமாயிருந்தது. அந்த மனிதர் சாலையை விட்டு இறங்கி பாதுகாப்பாக அணிந்திருந்த மழை கோட்டை கழட்டி உதறி கையில் எடுத்து கொண்டவாறு நேரே ஷெட்டை நோக்கித்தான் வரப்போகிறார். ஷெட்டுக்கு வந்ததும் அவர் கேட்க போகும் முதல் கேள்வி காளி அண்ணனை பற்றியதாகத்தான் இருக்கும். காளி அண்ணனுக்கு பதிலாக அவள் அந்த இடத்தில் இருந்து ஒவ்வொன்றும் செய்திருக்கிறாள் என்று அவர் அறிந்தால் எவ்வளவு கோபித்துக் கொள்வாரோ? சரியான சமயத்தில் காளி அண்ணன் அங்கில்லாமல் போனதற்கு அவள் என்ன சமாதானம் சொல்ல போகிறாள்? என்ன சமாதானம் சொன்னாலும் அது பொய்யாகத்தானே இருக்கும். அப்படி பொய் சமாதானம் சொல்லும் நிலை ஏற்படுவதை விட நின்ற இடத்திலேயே அவர் கண்ணுக்கு தெரியாமல் மாயமாக மறைந்துவிட முடியாதா என்று தவித்தாள் வள்ளி. ஏ வள்ளி, தோட்டத்துக்கு ஓடு! காதருகே கரகரத்த குரலை கேட்டதும் வள்ளி சட்டென்று திரும்பி பார்த்தாள். காளியண்ணன் நின்று கொண்டிருந்தான். வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட அண்ணே என்று கத்திவிட போனாள் வள்ளி. சட்டென்று அவள் வாயை பொத்தி அவளை பின்னுக்கு இழுத்தான் காளி. அப்புறம் பேசிக்கிடலாம், இப்ப நீ இங்க நிக்காத என்று அவசர அவசரமாக கூறியவாறு அவளை தோட்டத்து பக்கமாக தள்ளிவிட்டான். வள்ளி தோட்டத்து கதவுக்கு பின்னே மறைந்து கொள்வதற்கும் அந்த மனிதர் ஷெட்டை நெருங்குவதற்கும் சரியாக இருந்தது. காளி அண்ணனே அவரை எதிர்கொள்பவன் போல் ஷெட்டுக்கு வெளியே சென்று அவருக்கு வணக்கம் தெரிவித்தான். வணக்கம் சார். ஓ, நீதான் டியூட்டியில இருந்தியா என்று கேட்டார் அவர். கீழே இருந்து ரொம்ப நேரமா மணி அடித்து கொண்டிருந்தேனே, உனக்கு கேட்கவில்லையா? ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? பாவம். ஆனா நான் என்ன செய்ய முடியும் சார்? மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. உடும்பு சக்கரம் ஒண்ணுக்கு சரியா பொருந்தல. அதை சரிப்படுத்தாம சாலியை மேல தூக்கினா என்ன கதியாகும்? அப்படியா? சக்கரம் சரியில்லாமலா இருந்தது? அது நீயே எப்படி சரி செய்ய முடிஞ்சது என்று வியந்தவாறே அந்த இளைஞர் ஷெட்டுக்குள்ளே சென்று பல் சக்கரங்களை பார்த்தார். கதவுக்கு அப்பால் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி தன்னையும் மீறி ஐயையோ என்று கத்திவிட்டாள். உன் தங்கை கூட இங்கதான் இருக்கு போல இருக்கு என்று கூறிக்கொண்டே கதவின் மறுபக்கம் சென்று பார்த்தார். அந்த இளைஞர் நடுங்கும் உள்ளத்துடன் வள்ளி தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். ஓ, நீதான் காளியண்ணனோட தங்கையா? காளியண்ணன் இடை மறித்தான். சார், நீங்க பேசுறத என்கிட்ட பேசிக்கங்க, என் தங்கச்சி கிட்ட எதுவும் பேச தேவையில்லை என்றான். ஏன் காளி, வேற என்ன பேச போற?
என் உயிரை பத்திரமா மேல கொண்டு வந்து சேர்த்ததுக்கு 2 நன்றி வார்த்தையாவது உன் தங்கையிடம் சொல்ல வேண்டாமா? இதோ பாருமா, இனிமே இந்த விஷ பரீட்சை எல்லாம் வைத்து கொள்ள வேண்டாம். எனக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நான் இருந்தாலும் செத்தாலும் யாரும் கவலைப்பட போறதில்ல. அதனால தானோ என்னமோ என் ஆயுசு கெட்டியா இருக்கு. ஆனா ஆயுசு கெட்டியா இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த மாதிரி யாராவது வந்திருந்தா என்ன கதியாயிருக்கும்? நீயே சொல்லு. வள்ளிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அந்த மனிதரை நிமிர்ந்து பார்க்க கூட துணிவில்லாமல் நின்று கொண்டிருந்தாள். மறுபடியும் ஷெட்டில் மணி அடித்தது. வேலையை கவனிக்காளி, நான் வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தார் அந்த மனிதர். எல்லாம் உன்னாலதான் என்று கூறுவது போல் வள்ளியை பார்த்து ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு வேலையை கவனிக்க சென்றான் காளியண்ணன். செய்யத்தகாத குற்றம் செய்து விட்டவளைப் போல் அந்த இடத்திலேயே அசையாமல் நின்றாள் வள்ளி. பவர் ஹவுஸ் சரிவில் மறுபடியும் மேகமூட்டம் வலுத்திருந்தது. 10 அடி தூரத்துக்கு கூட சாலி தண்டவாளம் கண்களுக்கு புலனாகவில்லை. அந்த மேகமூட்டத்தையே வெறித்து நோக்கியவாறு நின்றிருந்தான் காளி. அவன் மனதில் எரிச்சல் குமைந்து கொண்டிருந்தது. மேகமூட்டம் இப்படியே நீடித்தால் இரவு முள்ளிமலை கூத்து நடந்தாற் போலத்தான். முன்னறிவிப்பில்லாமல் இப்படி வந்து தொல்லை கொடுக்கும் இந்த மழை மேகங்களை அப்படியே வாரி சுருட்டி எங்கேயாவது வீசி எறிந்துவிட முடியாதா என்ற ஆத்திரம் வந்தது காளியண்ணனுக்கு. வள்ளி நின்ற இடத்திலேயே இன்னும் நின்று கொண்டிருந்தாள். உடும்பு கொட்டகையில் அமைதி நிலவியிருந்தது. விஞ்சின் உயிங் என்ற ஒரே சீரான சத்தம் கூட அந்த அமைதிக்கு சுருதியாகவே தோன்றியது வள்ளிக்கு. காளியண்ணனின் கோபம் அவளுக்கு தெரியும். விஞ்ச் விசையின் சுருதிக்கு மாறுபட்ட மிக சிறிய சத்தம் கூட அவன் கோபத்தை பூகம்பமாக வெடிக்க செய்யும் என்று அஞ்சியவாறு அவள் அசைவற்று நின்று கொண்டிருந்தாள். சாலி பவர் ஹவுஸ் தளத்தை அடைந்து விட்டது என்பதை குறிக்கும் மணி ஒலித்தது. விசையை நிறுத்திவிட்டு வழக்கம் போல் அத்திமா மேட்டை நோக்கி நடந்தான் காளியண்ணன். கதவு மறைவில் இருந்து மெதுவாக வெளியே வந்த வள்ளி அண்ணனுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கிறது என்று கவனித்தாள். காளி அண்ணனின் முகம் இன்னும் கடுகடுவென்றுதான் இருந்தது. பீடியை பற்ற வைத்து புகைக்க ஆரம்பித்திருந்த அவனை பார்க்கும்போது எரிமலை புகையை கக்குவது போலத்தான் வள்ளியின் கண்களுக்கு தோன்றியது. அவனை நெருங்கவே அவள் அஞ்சினாள். இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு ஓசைப்படாமல் நடந்து அவன் அருகே சென்றாள். காளியண்ணன் தலை நிமிர்ந்து அவளை முறைத்து பார்த்தான். என்ன? சாப்பிடுன்னே. எனக்கு சாப்பாடு வேண்டாம். எவ்வளவோ ஆசையோட கொண்டு வர சொன்னியே, எங்கேயாவது கொட்டு போ. நீ இவ்வளவு கோபிக்கும்படியா என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? 4 வருஷமா நானும் இந்த வேலை பார்க்கறேன். என் மேல யாரும் தப்பு சொல்லும்படி நடந்தது கிடையாது. இப்ப என்னடான்னா நேத்து வந்து வேலையில சேர்ந்தவங்க கிட்டெல்லாம் பேச்சு கேட்கும்படி ஆயிடுச்சு என்று கூறிய காளியண்ணன் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். வள்ளிக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. என் மேல தப்பிருந்தா ஆத்திரம் தீர என்ன திட்டு, அடி, என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. ஆனா பசி நேரத்துல காய இருக்காதண்ணே. அத்தை உனக்காக அவ்வளவு பாடுபட்டு ஒவ்வொன்னும் ஆக்கி அனுப்பியிருக்கு. அவளுடைய குரலில் இருந்த உருக்கம் காளியண்ணனின் கடுமையை சற்று குறைத்தது. கையில் இருந்த பீடியை வேண்டா வெறுப்பாக வீசி எறிந்தான். என தொந்தரவு செய்யாத வள்ளி, எனக்கு பசி இல்ல என்று கூறியவாறு எழுந்தான். வள்ளி சிரித்து விட்டாள். ஏன்னு பொய் சொல்ற? இந்த நேரத்துல உன் பசி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது என்றாள் சிரித்து கொண்டே. காளியண்ணனின் முதட்டிலும் சிரிப்பு அரும்பியது. போவள்ளி, நீ பொல்லாத பொண்ணு. எதையாவது சொல்லி என் மனசை மாத்திடுற என்று கூறியவாறு உடும்பு கொட்டகையை நோக்கி நடந்தான். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா சரியா போயிடுமா என்று கூறிய வள்ளி வெற்றி குதூகலத்துடன் அவனுக்கு முன்னே ஓடினாள். எல்லாம் அந்த மங்காவால வந்தவன. இன்னொரு தரம் அது என் கையில சிக்கட்டும். அந்த இடத்திலேயே கழுத்து நெரிச்சு போட்டுடுற என்ற பல்லை கடித்தான் காளி. அப்படி ஏதாவது நடந்திருக்கும் என்று வள்ளி யூகித்ததுதான். ஆனால் அதை பற்றிய விவரங்களை கேட்டு மறுபடியும் அண்ணனின் ஆத்திரத்தை கிளப்ப அவள் விரும்பவில்லை. எப்படியாவது அவன் பசி தீர சாப்பிட்டால் போதும் என்று இருந்தது அவளுக்கு. 2 வாய் சோறு உள்ளே போனதுமே காளியண்ணன் கலகலவென்று பேச ஆரம்பித்து விட்டான்.
நடுவே பவர் ஹவுஸ் தளத்தில் இருந்து சாலி புறப்பட தயாராகி விட்டதற்காக மணி ஒலித்த போது கூட அவன் பொறுமை இழக்கவில்லை. அலட்சியமாக விசையை அழுத்தி யந்திரத்தை இயக்கிவிட்டு மறுபடியும் சாப்பாட்டை ரசித்து சாப்பிடுவதில் ஈடுபட்டான். காளியண்ணனின் பேச்சு பெரும்பாலும் அந்த புதிய மனிதரை பற்றியே இருந்தது. அவரை பற்றி அகாரணமான வெறுப்பும் ஆத்திரமும் அவன் மனதில் குடிகொண்டிருந்தது என்பதை அவன் பேச்சில் இருந்து உணர்ந்து வள்ளி ஆச்சரியப்பட்டாள். அண்ணனுக்கு அவர் மேல் அப்படி என்ன ஆத்திரம்? அவர் பேசிய பேச்சிலும் தப்பு ஒன்றும் காண முடியவில்லையே. அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ அதிகாரத்துடன் பேசியிருக்க முடியுமே. ஆனால் அவர் எவ்வளவு பக்குவமாக சாமர்த்தியமாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிவிட்டு போனார். அவர் கூறிய ஒரு விஷயம் அப்போதிருந்து வள்ளியின் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இந்த உலகத்தில் தனக்கு யாருமே கிடையாது என்று அவர் சொன்னாரே, உண்மையாகத்தான் சொன்னாரா, பரிகாசத்துக்காக சொன்னாரா? சாலி நிலைக்கு வருவதற்கு முன்பே காளியண்ணன் சாப்பாட்டை முடித்துவிட்டு பெரிதாக ஏப்பம் விட்டு கொண்டே ஓடையில் கையை கழுவி கொண்டான். வெளியே செறிந்திருந்த மேகத்தின் மூட்டம் கூட இப்போது அவனுக்கு ஆத்திரமூட்டுவதா இல்லை. மழை பெய்தால் நன்றாக பெய்யட்டுமே, அதற்காக முள்ளிமலைக்கு செல்லும் திட்டத்தை அவன் கைவிட்டுவிடப் போகிறானா என்ன? கூத்து நடக்காவிட்டால் போகிறது, அதை ஒட்டிய மற்றதெல்லாம் நடந்துதானே தீரும். உண்மையில் அவன் முள்ளிமலைக்கு போக நினைத்தது கூத்தை விட அந்த மற்ற சம்பிரதாயங்களை கருதித்தானே. சாலி நிலையை அடைந்து விட்டதை குறிக்கும் மணி ஒலித்தது. காளியண்ணன் விசையை நிறுத்தினான். சாலையில் 7-8 தொழிலாளிகள் வேலை முடித்து திரும்பி இருந்தனர். வெள்ளாத்தாளும் அவர்களுடன் சாலையில் இருந்து இறங்கி வருவதை பார்த்து வள்ளிக்கு வியப்பாயிருந்தது. வெள்ளாத்தாளும் வள்ளியை பார்த்து விட்டாள். வள்ளி, இங்க வந்து ஒரு கை புடி கண்ணு, நடக்க கூட முடியல என்று குரல் கொடுத்தாள் அவள். அவள் நடை தள்ளாடியதை கவனித்த வள்ளி சரிவில் ஓடி சென்று அவளை தாங்கிக் கொண்டாள். வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே கிருகிருன்னு வந்துருச்சு, மயங்கி விழ போயிட்ட. என் நல்ல காலம். அந்த மேஸ்திரி ஐயா பெரிய மனசு பண்ணி எனக்கு 1/2 நாள் லீவு கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு என்று விவரித்து கொண்டே வெள்ளாத்தாள் வள்ளியின் உதவியால் அந்த சரிவு பாதையில் ஏறி வந்தாள். காளியண்ணன் வழக்கம் போல் அத்திமர மேட்டில் உட்கார்ந்து பீடியை புகைத்து கொண்டிருந்தான். அண்ணே, மங்காவோட ஆத்தாளுக்கு உடம்பு முடியலையாம், வீட்டுல கொண்டு விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போறேன் என்று அண்ணனிடம் தகவல் தெரிவித்தாள் வள்ளி. காளியண்ணன் ஒன்றும் பேசவில்லை. வெள்ளாத்தாளை பார்த்து உருமுவது போல தொண்டையை கனைத்து கொண்டான். உங்க மங்கா இன்னைக்கு என்கிட்ட எப்படி வம்பு கொடுத்தா தெரியுமில்ல என்றான் அலட்சியமாக பீடி புகையை ஊதியவாறு. என்ன செய்தா தம்பி? நான் ஏன் சொல்லணும்? வீட்டுக்கு தானே போற, உன் மகளையே கேளு, போ போ என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டான் காளியண்ணன். கடவுளே, இப்படி ஒரு பொண்ணோட நான் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் கஷ்டப்படணுமோ என்று அங்கலாய்த்த வெள்ளாத்தாள் வள்ளியுடன் அங்கிருந்து நடந்தாள். அருவிக்கரையை அடுத்த ஒரு மேட்டில் வெள்ளாத்தாளின் குடிசை இருந்தது. 1 அடி உயரத்துக்கு மண் சுவர் எழுப்பி மூங்கில் கழிகளையும் காட்டுப் பொற்களையும் கொண்டு கூரை வேய்ந்து காளியண்ணன் அந்த குடிசையை கட்டி கொடுத்திருந்தான். தாயும் பெண்ணும் குடித்தனம் நடத்துவதற்கு அது போதுமானதாயிருந்தது. இங்கே திரும்பின இடமெல்லாம் இவ்வளவு புல்லும் தழையும் இருக்கிறதுக்கு ஒரு எருமை கட்டிக்கிட்டா எவ்வளவு பாலாரும் நெய்யாரும் ஓடும் தெரியுமா? அவ்வளவும் வீணா போகுதேன்னு இருக்கு எனக்கு என்று வெள்ளாத்தாள் சில சமயம் நப்பாசையுடன் கூறுவது உண்டு. 3 எருமையை வைத்து கொண்டு வாழ்ந்தவள் அல்லவா. நடுவில் எவ்வளவுதான் அலைந்தாலும் இப்போது ஓரளவுக்கு நிலையான வாழ்க்கை வசதி ஏற்பட்டவுடன் பழைய நாட்களின் நினைவுகள் எல்லாம் தலை தூக்குவது இயற்கைதானே. மங்காவும் என் கூட வேலைக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். 1 வருஷம் அவளும் உழைச்சா போதும். ஒரு எருமை வாங்கறதுக்கு வேண்டிய பணம் கையில சேர்ந்து போகும். நான் சம்பாதிக்கிறது எங்க 2 பேர் வவுத்துக்கே பத்தாம தானே இருக்கு. அத சொன்னா அந்த பொண்ணு கேட்டா தானே என்று நினைத்து வெள்ளாத்தாள் அடிக்கடி ஆத்திரமடைவாள். வேலை செய்யாமல் சுற்றினால் சுற்றட்டும், வேண்டாத வம்பையெல்லாம் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து விடுகிறாளே. எல்லாம் கிடக்க காளி அண்ணனிடம் எதற்காக மல்லுக்கு நிற்க வேண்டும்? அந்த கழுதைய இன்னைக்கு தகுந்தபடி விசாரிக்கத்தான் போறேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே வெள்ளாத்தாள் வீட்டை நெருங்கினாள்.
ஆனால் மங்கா வீட்டில் இருந்தால்தானே. வெள்ளாத்தாள் அவளுக்காக பானையில் மூடி வைத்திருந்த பழைய சோறு இன்னும் அப்படியே இருந்தது. காலையில் வெளியே சுற்ற போனவள் திரும்பி வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவில்லை என்று தெரிந்தது. பாத்தியா வள்ளி, வயசு பொண்ணு இப்படி கட்டுமெட்டில்லாம கண்ட இடத்துல சுத்திக்கிட்டு திரிஞ்சா பாக்குறவங்க கரிச்சு கொட்ட மாட்டாங்களா? நான் ஒண்டிக்காரி என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய போவனா இந்த கழுதிய கட்டி மேய்ச்சுக்கிட்டு இருப்பனா? நீயாவது அவளுக்கு புத்தி சொல்லி கூடாது வள்ளி என்று ஆயாசத்துடன் கூறிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்த வெள்ளாத்தாள் தலை சுற்றல் தாங்காமல் ஒரு மூலையில் படுத்து விட்டாள். நீங்க படுத்திருங்க ஆத்தா, நான் போய் மங்கா எங்கிருந்தாலும் தேடி கூட்டியாரேன் என்று கூறிய வள்ளி அங்கிருந்து சென்றாள். ஆனால் வள்ளி அதிக தூரம் போக வேண்டியிருக்கவில்லை. அருவிக்கரை திருப்பத்தில் இருந்து சிறிது தூரம் சென்றதும் மூங்கில் புதருக்கு அப்பால் அருவியின் மேம்பாறை கசத்தருகே மங்கா உட்கார்ந்து தலையை கோதிக்கொண்டிருப்பது தெரிந்தது. மங்கா என்று குரல் கொடுத்தாள் வள்ளி. திரும்பி பார்த்ததுமே மங்காவின் முகம் குப்பென்று மலர்ந்தது. காய வைத்திருந்த சேலையின் மறு தலைப்பை அள்ளி எடுத்து சரியாக மேலே சுற்றி கொண்டு அவசர அவசரமாக எழுந்தாள். அங்கேயே நில்லுக்கா, நான் முள்ளு தைச்சுக்கிட்டது போதும், நீயும் தைச்சுக்க வேண்டாம் என்று கூறியவாறு அவள் பாறைகளில் தாவி தாவி சமதரைக்கு வந்ததும் ஒரு காலை நொண்டியவாறே வள்ளி அருகே வந்தாள். கால்ல எப்படி முள் தைச்சது என்று கேட்டாள் வள்ளி. கண்ணு மண்ணு தெரியாம முள்ள மிதிச்சுக்கிட்டு ஓடினா முள்ளு தைக்காம விடுமா? ஆனா அந்த முள்ளு மட்டுமே தைக்காம இருந்துச்சுன்னா உங்க காளி அண்ணன் என்ன புடிச்சே இருக்க முடியாது, தெரியுமில்ல என்று கூறியவாறே காலை பிடித்து விட்டு கொண்டாள் மங்கா. ஆமா, என்ன தகராறு உங்களுக்குள்ள? தகராறுன்னு யாரு சொன்னது? நான் தான் வீணுக்காச்சும் வம்பு கொடுத்தேன் உன் கண்ணன் கோவத்தை கிளப்புறதுக்காக. அது கோவப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது வெள்ளியக்கா. அது கை கடிகாரத்தை நான் எடுத்துட்டேன்னு எப்படி துரத்திக்கிட்டு வந்துச்சு தெரியுமில்ல. கால்ல முள்ளு தைச்சு நான் கீழே உட்கார்ந்தேன் பாரு, சடார்னு பாஞ்சு என் கையை பிடிச்சது. நான் தான் தோத்து போயிட்டேனே. கை கடிகாரத்தை பிடுங்கிட்டு ஓட வேண்டியது தானே. கைய பிடிச்ச பிடி விடாம அப்படியே உட்கார்ந்துருக்கு பேய் எறிஞ்ச மாதிரி. என் கை என்னமா ரத்தம் கட்டி போச்சு தெரியுமில்ல என்ற இடது கை மணிக்கட்டை பிசைந்து விட்டு கொண்ட மங்கா, எனக்கு வலி பொறுக்கல, யோ கையை விடியா, வலி பொறுக்கல அப்படின்னு கத்தி கையை உதறிக்கிட்டு எழுந்துட்ட. இவ்வாறு கூறிய மங்கா வள்ளி நின்ற நிலையை பார்த்துவிட்டு, என்னக்கா திடீர்னு என்னமோ யோசனை செய்ய ஆரம்பிச்சுட்டே என்று அவள் தோளை பிடித்து உலுக்கினாள். சட்டென்று தன்னை சமாளித்து கொண்ட வள்ளி, ஒண்ணுமில்ல மங்கா, மேல சொல்லு, அப்புறம் என்ன நடந்துச்சு என்று கேட்டாள். அப்புறம் என்ன, உங்க அண்ணனுக்கு மறுபடியும் உரப்பு வந்துடுச்சு. கடியாரத்தை கொடுக்கறியா இல்லையா அப்படின்னு கத்திச்சு. உன் கடியாரம் யாருக்குயா வேணும், நீயே வச்சுக்க அப்படின்னு நானும் பதிலுக்கு கத்தி கடியாரத்தை கழட்டி கொடுத்துட்டு மேம்பார கசத்தை பார்க்க நடந்துட்டேன். ஏமங்கா, கசத்துல இறங்கி குளிச்சியா என்ன? நீ ஒண்ணு நீச்சல் அடிக்க தெரியாம கசத்துல இறங்கிட முடியுமா? மேம்பாறையில உட்கார்ந்து கசத்து தண்ணிய பாத்துக்கிட்டு இருந்தாலே போதுமே, கண்ணாடி மாதிரி தண்ணி, அடிமணல் கூட பளிச்சுன்னு தெரியும். இறங்கினா இடுப்பளவு தண்ணி தான் இருக்கிறாப்புல தோணும். ஆனா 4 ஆள் ஆழமாச்சே அது, தெரியுமில்ல? தெரியாம என்ன? ஆனா நான் மேம்பாறையில போய் உட்கார்றது எதுக்குன்னு நினைச்சேன், கசத்துல விளையாடிக்கிட்டு இருக்கிற மீன் கூட்டத்தை பார்க்கத்தான். என்ன மீனு என்ன மீனு, அத்தனையும் வெள்ளி, துள்ளறதும் பாயறதும் ஒன்னை ஒண்ணு துரத்துறதும். என்ன வேடிக்கை, என்ன விளையாட்டு. நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பசி கூட தெரியாது. அதனாலதான் ஆத்தா வச்சுட்டு போனது கூட சாப்பிட வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்துருக்கையா? ஆமா, எப்ப சாப்பிட்டா என்ன, ஆத்தாவுக்கு தெரியவா போகுது? ஆத்தா தான் உன்னை தேடி கூட்டியார சொல்லி என்ன அனுப்பிச்சது மங்கா. உடம்பு முடியாம வீட்டுல வந்து படுத்திருக்கு ஆத்தா. ஆமா, ஆத்தா எப்பவுமே இப்படித்தான், வேலை வேலைன்னு உடம்பு வச்சுக்கிட்டா உடம்பு எப்படி நல்லா இருக்கும் என்று சிணுங்கினாள் மங்கா. வள்ளி சிரித்தாள். வேலை செய்யாட்டி பொழப்பு எப்படி நடக்கும்? ஏன், அம்மா வேலைக்கு போக மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுக்கட்டும், அடுத்த நாளே நான் வேலைக்கு போறேன்னா இல்லையா பாரு என்ற வீராப்பு பேசினாள் மங்கா. ஐயோ ஐயோ மங்காவே மங்கா என்று சிரித்தாள் வள்ளி. எங்க வள்ளியக்காவே அக்கா, நீ சிரிச்சாதான் எவ்வளவு நல்லா இருக்கு,
கடிச்சு தின்னிடலாமான்னு தோணுது என்று அவளை கட்டிக்கொண்டு முத்தம் கொடுத்தாள் மங்கா. வீட்டில் வெள்ளாத்தாள் சோர்ந்து படுத்திருக்கவில்லை. கிறுகிறுப்பு தீர்ந்ததுமே எழுந்து மகளுடன் போர் தொடுக்கத்தான் தயாராக காத்திருந்தாள். மங்காவை கண்டதுமே சிறுத்தை போல சீறி பாய்ந்தாள். எங்க போய் தொலைஞ்ச? சோறு திங்க கூட துப்பில்ல. பசிக்கலாத்தா, கடையில முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டேன் என்றாள் அலட்சியமாக. ஏது துட்டு? துட்டு ஏது? கணக்குதான். கணக்கா? அந்த முனியாண்டி கடையில கணக்கு வச்சுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க உனக்கு என்ற ஆத்திரத்துடன் கூறிய வெள்ளாத்தாள் மங்காவின் கூந்தலை பிடித்தெடுத்தாள். ஊர்வம்ப விலைக்கு வாங்கிட்டு தெரியறது போதாதுன்னு இப்படி வேற மானத்தை வாங்குறியா? உன்னை அடக்குவார் இல்லைன்னு நினைச்ச என்று கத்திக்கொண்டே தன் கையில் இருந்த விறகு கட்டையால் கண்மண் தெரியாமல் அவளை மொத்து மொத்தென்று முத்தினாள். ஆத்தா, விட்டுடு விட்டுடு என்று குறுக்கிட்டாள் வள்ளி. நீ போயிடு வள்ளி, இப்படி ஒரு மக இருக்கிறத விட செத்து தொலைகிறது மேல். என் கையால் இன்னைக்கு இவளை கொன்னு போட்டுடுறேன் என்று மேலும் மொத்திக்கொண்டே இருந்தாள் வெள்ளாத்தாள். நல்லா அடி, கொன்னு போட்டுடு, அப்படியாவது உன் ஆத்திரம் தீரட்டும் என்று அழாமல் கூறியவாறு அவ்வளவு அடியையும் உடம்பில் தாங்கிக் கொண்டிருந்தாள் மங்கா. கை ஓய்ந்ததும் வெள்ளாத்தாள் விறகு கட்டையை வீசி எறிந்துவிட்டு அப்படியே பாயில் துவண்டு உட்கார்ந்து இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளது ஆத்திரம் எல்லாம் இப்போது அழுகையாக மாறியிருந்தது. என்று அலட்சியமாக முகத்தை ஒரு வெட்டு வெட்டிய மங்கா உடம்பில் பட்ட அடிகளை உதறி எறிபவள் போல் கைகளால் உதறிவிட்டு பானையில் இருந்த சோற்றை மண் வட்டிலில் எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள். சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து நகர்ந்தாள் வள்ளி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.